கர்த்தர் நம்மளை நடத்தினார்னா, திரும்ப சொல்றேன், எத்தனையோ மனிதர்கள் நம்மை நடத்தி இருக்கிறார்கள். சின்ன வயசுல இருந்து பிறந்த குழந்தைய கரம் பிடித்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் நம்மை நடத்துகிறார்கள். ஒரு வயசுக்கு அப்புறம் இருதயத்துக்கு பிரியமானவர்கள் கரம் பிடிச்சு நம்மளை நடத்துகிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் நடத்துகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை நித்தமும், நித்தமும்னா ஆல்வேஸ், அதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை முடிவில்லை, நித்தமும் நம்மளை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் நடத்தினாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைச்சாலே ஆசீர்வாதம் இல்ல. அவர் கரத்தை பிடிச்சு நடத்தினாருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இந்த வசனத்துல 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கரெக்டா? என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்ம இருப்போம், வற்றாத நீரூற்றை போல. எத்தனை பேருக்கு ஆசை அந்த 4 ஆசீர்வாதங்கள்? 4 ஆசீர்வாதங்களும் வேணும்னா ஒண்ணு கர்த்தர் நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்தணும்னா உண்மையிலே நம்ம தவறுவதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.